கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டி அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு 23வது தேதி ஏப்ரல் மாசம் 24வது வருஷம். இந்த ஒரு நாள் 23ஆம் தேதிய உலக புத்தக நாள், உலக புத்தக நாள் அப்படின்னு பேஸ்புக்ல தான் வருது, நான் பார்த்தேன். அப்போ உலக புத்தக நாளை ரொம்ப பேரு கமெண்ட்ல போடுறாங்க, எல்லாம் அந்த புத்தகத்தை வாசிங்க, நிறைய அறிவு வரும், புத்தகம் தான் மெயின் அப்படின்னு எல்லாம் அந்த கண்டென்ட் போட்டுட்டு வராங்க. சரி, அறிஞர் பெருமக்கள் எழுதிய புத்தகத்தை எல்லாம் படிங்கிறாங்க, அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியங்கிறாங்க, அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியங்கிறாங்க, அதுதான் வாழ்க்கையை முன்னேற்றங்கிறாங்க. அப்ப அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் அறிஞர் பெருமக்களாகிய அல்லாஹ் அறிவாளிக்கெல்லாம் அறிவாளிங்கிறான், அறிவாளிக்கெல்லாம் அறிவாளியாக அல்லாஹ் நான் எழுதிய கித்தாபை ஏன் நீ படிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறான். உலக புத்தகத்துல நாம சொல்றோம் அறிஞர் பெருமக்கள் புக்கையெல்லாம் படிங்க அப்படிங்கிறோம். அப்பதான் நமக்கு அறிவு வரணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், நம்முடைய மூதாதையர் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், நம்முடைய வரலாறு தெரிஞ்சுக்குவோம், நம்முடைய மொழியினுடைய பலம் தெரியுமோ, நம்மளுடைய பலம் தெரியுமோ அப்படின்னு சொல்ற நாம அறிவாளிக்கெல்லாம் உள்ள அறிவாளியான புத்தகம் இருக்கு பாருங்க, அவன் எழுதின புத்தகம், அந்த உப்புல் கித்தாபு தாய் புத்தகம், அந்த புத்தகத்தை ஏன் நீ படிக்க மாட்டேங்கிற இதான் கேட்கிறான். இன்னைய நாள்ல அவன் கேட்கிறான், அப்பெல்லாம் எத்தமிழ் குரான, இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்களுடைய உள்ளம் பூட்டா போடப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல 23ஆம் தேதி இந்த உலக புத்தகத்தை நீ கொண்டாடிய, அப்போ உலக புத்தகத்துல எழுதின அத்தனை பேர் புத்தகத்தையும் நீ நினைக்கிற, பாக்குற, படிக்கிற. அப்ப இந்த நாளை உருவாக்குன இறைவனை ஏன் இப்ப சிந்திக்க மாட்டேங்கிற, அதான் இறைவன் கேட்கிறான். இந்த நாளையும் இந்த மாதத்தையும் நல்லா இந்த வருடத்தினுடைய மாதங்களையும் 12 மாதங்களையும் வாரத்துக்கு 7 நாட்களையும் படைத்த இறைவனை ஏன் நீ சிந்திக்க மாட்டேங்கிற இன்னைக்கு கேட்கிறான் இறைவன். இன்னைக்கு இந்த ஆயத்து இறங்கினமா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வானத்தையும் பூமியும் எல்லாம் ஒன்னா இருந்தது, அதை பிரித்து எடுத்தேன், ஏன் இதை நீ சிந்திக்க மாட்டேங்கிற, இந்த கித்தாப் என்னுடைய கித்தாப் ஏட்ல எழுதியிருக்குனேங்கிறான். அது மட்டும் இல்ல, அவனுடைய கித்தாபை இறைவன் சொல்லும் போது அந்த கித்தாபு இதுல பொய் இல்லைங்கிறான். இது இறைவனிடம் இருந்து வந்தது, இதில் எந்த வித பொய்யும் இல்லை, மாற்றமும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இறைவனுடைய பதிவேடு என்பது என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு முன்பே இறைவன் ஒரு புத்தகத்தை வரைஞ்சிட்டான், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஸ்கெட்ச். அதை அப்படியே அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒவ்வொரு இறை தூதரை கொடுத்து கடைசியா இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த குரானை, இந்த ஃபைனல் இதை முடிக்கிறான். ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட், லாஸ்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு பாருங்க. அந்த லாஸ்ட் டெஸ்டமெண்ட், ஃபைனல் டெஸ்டமெண்ட் எப்போ முடிக்கிறான், அங்கிருந்து ஆரம்பிச்சு, ஆதத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இறை தூதரா கொண்டு அந்த இறை தூதர்களா ஒவ்வொரு செய்தியை சொல்லி சொல்லி அந்த மக்களை பக்குவப்படுத்தி, அந்த மக்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவை அனைத்தும் உம்முல் கித்தாபு தாய் புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகத்தை படிக்க சொல்லலாம். இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தோட ஜெராக்ஸ் காப்பி தான் இதுங்கிறப்ப. அப்போ புத்தகம் என்பது இறைவன் கொடுத்தது, இறைவன் காட்டியது. அந்த புத்தகம் என்பதுன்னா எழுதப்பட்டது. அப்போ புத்தகம் எழுதப்பட்டது என்பதற்கு சாட்சி இறைவன் தான். இதை தெளிவா சொல்லும் போது 68வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா களம், களம்னா எழுதுகோள். அந்த அத்தியாயத்துக்கு பேரு களம்னு வரும். களம்னா எழுதுகோள். அந்த எழுதுகோளை கண்டுபிடிச்சது யாரு, அந்த எழுதுகோளை கொடுத்தது யாரு, நான் தாங்கிறோம். அப்ப எழுதுகோளையும் நான் தான் கொடுத்தேன், அந்த எழுதுகோள் மூலியமாக நீங்கள் எழுதுறீங்களே அந்த எழுத்தின் மீது சத்தியம்ங்கிறான். ஒண்ணு களம் மீது சத்தியம், இந்த எழுதுகோள் மீது சத்தியம். இந்த பேனா, இப்ப நம்ம சொல்லுவாங்க பேனா, பென்சில், அது எல்லாம் இப்ப நாம எழுதுற எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த எழுதுகிற எழுதுகோள் மீது சத்தியமாக
அந்த எழுதுகோள் மூலியமா நீங்க எழுதுறீங்களா வாசகம், லெட்டர்ஸ், வார்த்தைகள், அந்த எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் மீது சத்தியம் என்று இறைவன் சொல்றான். அப்போ உலகத்துல முதல் புத்தகத்தை கொடுத்தது, அந்த முதல் புத்தகம் ரெக்கார்ட் ஆகுனது, அதை எழுதுனது, அதை எதை கொண்டு எழுதுது, எல்லாத்தையும் இந்த கித்தாப்ல நமக்கு வளாவாரி இறைவன் சொல்றான். அப்ப சொல்லும் போது எங்கெங்க சொல்றானோ அதையெல்லாம் எடுத்து எடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா முஹம்மது நபியோட இறைவன் முடிக்கிறான். அப்ப இந்த வசனத்தை நீங்க பாக்கணும்னாக்கா 13:39 13வது அத்தியாயம் 39வது வசனத்துல உம்முல் கித்தாபு, தாய் புத்தகம், ஆரம்ப புத்தகங்கிறான். அந்த புத்தகம் தான் என்கிட்ட இருக்குது, எல்லா ரெக்கார்டும் இருக்குது. இந்த புத்தகத்தை பதிவேடு, இந்த பதிவேடுல ஒண்ணு நான் உள்ள அப்படின்னு சொல்றான். அதுல சொல்லும் போது 9:36, அந்த 9:36 சொல்றான். அப்புறம் 11:6, இப்ப கவனிச்சுங்க, 9:36, 11:6, 17:58, அப்புறம் 68. அப்ப 17:58 சொல்றான், இந்த உலகம் அழியத்தான் போகும். கடைசி நாள் எல்லாமே நான் அழிச்சிருவேன், என்னை தவிர, என் முகத்தை தவிர, என்னை தவிர நிறைவு சொல்லி அதை ரெக்கார்டு பண்ணி அதை நமக்கு சொல்றான். 17:58. 16:6 ஒவ்வொரு உயிரும், எந்த உயிரா இருந்தாலும் அதுக்கு எந்த ரசக கடைசியா இருக்குது, அது எப்ப வாழும் எப்ப சாவும் என்பது என்னுடைய பதிவேட்டுல இருக்குதுங்கிறான். அதான் எல்லாம் சொல்லுவான். வாழ்வும் மரணம் நமக்கு தெரியாது போங்கிறான். மரணம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு வைங்களேன், ஒத்த வாழ முடியாது, பைத்தியம் அடைய வேண்டியதான். அப்ப இறைவன் சொன்னா உங்களுடைய வாழ்வும் மரணமும் நீ எந்த இடத்துல மரணிப்ப அது என் ரெக்கார்ட்ல இருக்குங்கிறான், நமக்கு தெரியாது. அப்போ 9வது அத்தியாயம் 36 தெளிவா இறைவன் சொல்றான். அவை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வசனம் இருக்குது 80:13 + 14, 80:13-14 அப்படின்னு நான் வரிசையா சொல்ல பாருங்க. 13:39, 6:38, 80:13-14, 9:36, 11:6, 17:58, 68:58. அதை கடைசியா சொல்றான், ஓமா இல்லா திக்ருல் ஆலமீன், இது அகில உலகத்துக்கு ஒரு நல்லுரைங்கிறான். எது? தன்னுடைய கித்தாப் இருக்க, அந்த கித்தாபு அகில உலகத்திற்கு ஒரு நல்லுரைங்கிறான். அந்த நல்லுரை எழுதப்பட்டது. இது எழுதப்பட்டதுன்னா முஹம்மது நபிக்கு எழுதி கொடுத்தது மட்டும் இல்ல, ஈசாவுக்கும் எழுதப்பட்ட வேதம். ஈசாவுக்கு என்ன இஞ்சில் எழுதப்பட்ட வேதம், கித்தாப்னா எழுதப்பட்ட வேதம். அதே மாதிரி மூசாவுக்கு எழுதப்பட்ட வேதம். எழுதப்பட்ட வேதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, எழுதப்பட்ட வேதம் எழுதிதான் கொடுத்தது மூசாவுக்கு இறைவன் சொல்றான். மூசாவுக்கு சொல்லும்போது, மூசாவை நான் எழுதி கொடுத்த இந்த பலகையை பிடித்து கொள்ளுங்கிறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பலகையை தூக்கி போறாரு கோவத்துல. அப்ப திருப்பி அவர் எடுத்து அந்த வாசகத்தை படிக்கிறார். அப்ப கித்தாபு, இறைவனுடைய வசனம் எல்லாமே எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, அவருக்கு அது ஊக்குவிக்கப்பட்டது. இப்படித்தான் நீங்க வாழணும், இந்த எழுத்துப்படித்தான் பார்க்கணும், இந்த எழுத்தை நீங்க படிங்க, இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனப்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு இறை தூதருக்கும் இறைவன் சொன்னதை அழகா சொல்றான். அதான் கடைசியில சொல்லும் போது நமக்கு எடுத்தவன அலிஃப் லாம் மீம் தாலிகல் கித்தாபு, இந்த கித்தாபில், எந்த கித்தாபுல, தாலிகல்னா இந்தம்பாங்க, தாலிகல்னா அந்தன்னு சொல்லலாம். அந்த கித்தாபில், எந்த கித்தாபு? அல்லாஹ்விடம் உள்ள கித்தாபுல லா ரைப ஃபீஹி, இதுல பொய் இல்ல, நான் படைச்சதுல பொய் இல்ல, மனுஷனை படைச்சதுல பொய் இல்ல, அவனுக்கு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தன வான பூமி, இதுல பொய் இல்ல, நான் சொல்ற வசனத்துல பொய் இல்ல, நான் தேர்ந்தெடுத்த இறை தூதர்ல பொய் இல்ல, நான் கொடுத்த வேதங்கள்ல பொய் இல்ல அப்படின்னு சொல்லி இறைவன் இவ்வளவு சொல்றான். இந்த கித்தாபு. அப்ப இந்த கித்தாபு நாம படிக்கும் போது இந்த குரானை நம்ம பேசுவோம். ஆனா தாலிக்கல் கித்தாபுனா அந்த கித்தாபுனா, அந்த கித்தாபுல ஜெராஸ் காப்பி தான் இப்ப நம்ம கையில உள்ளது. இதில் ஒரு எழுத்து கூட மாற்றம் இல்லை. இதுல உள்ளதுதான் என்கிட்ட உள்ளது, என்கிட்ட உள்ளதா இங்க இருக்குது, என்கிட்ட உள்ளதா ஒவ்வொரு இறை தூதருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சில நாட்களா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முஹம்மது நபியோட இந்த கித்தாபை, இந்த தீனை, இந்த வாழ்க்கை நெறி நான் சொல்லி முடிக்கிறேன்னு முஹம்மது நபி காத்தம் நபி கடைசி நபியா வச்சிருக்கான். கடைசி நபிக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா, லாஸ்ட் டெஸ்டமென்ட், குரானும் லாஸ்ட், முஹம்மது நபி லாஸ்ட். இதுதான்
அப்போ கிதாபு என்பதை இந்த உலக இந்த வேர்ல்டு கிதாப் இந்த நாள்ல நாம நினைக்கக்கூடியது இறைவனுடைய கிதாப. இதான் சொல்றான், என்னுடைய கிதாபை நீ ஆராயு. இது ஒவ்வொரு இறை தூதருக்கும் சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு இறை தூதருக்கும் அந்த கவுமுக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை யார் எடுத்துக்கொண்டார்களோ, அந்த வார்த்தை யார் பின்பற்றார்களோ, அந்த தூதரை யார் பின்பற்றார்களோ, அந்த தூதரை பின்பற்றக்கூடிய அந்த தூதரை யார் அறிமுகப்படுத்தினா, அந்த இறைவனை யார் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அவர்களாம் வெற்றியாளர்கள். அதுதான் அல்லாஹ் சொல்லும் போது 2வது அத்தியாயம் 62வது வசனத்தை சொல்லுவான், யா யோல்லது ஆமீனும் யா யோல்லது ஆமீனும், ஓ விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. ஒண்ணு ஹாது, யாரு? நசராக்கள்பாங்க. ஹாதுன்னா இவங்க இப்ப டக்குன்னு வரமாட்டேன். ஹாது நசாரா, கிறிஸ்தவர்கள். ஹாதுன்னா யகூதிகள். யகூதிகள் ஹாது, நசாரா கிறிஸ்தவர்கள், சாபியன் அவர்கள், அடுத்தது மஜூசி, அடுத்தது நெருப்பு வணக்கம் சிற்கு. இவ்வளவு பேரு இறைவன் சொல்லி 6:62 சொல்றான், 5:59 சொல்றான், 22வது அத்தியாயத்துல சொல்றான். இவ்வளவு பேரையும் சொல்லி என்ன சொல்றான், நீங்கள் ஈமான் கொண்டால், மறுமை நம்பினால், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், நீங்க பயப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய. கவலையும் பயமும் உங்களுக்கு தேவையில்லைதான். ஒவ்வொரு இறை தூதருக்கும் சொல்லலாம். அதான் நம்மளே சொல்றான். என்ன இறை சொல்றான், முஃமின்களே, நீங்கள் ஆமனத்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புங்கள், மலாய் குத்து மலக்குமார்கள் நம்புங்கள், குத்துபி எல்லா வேதங்களையும், குத்துபு எல்லா வேதங்களையும் நம்புங்கள். எல்லா ஆரம்பத்துல எல்லா வேதையும் நம்புங்கள். அப்ப ஆரம்பத்துல வேதங்கள்லாம் எழுதப்பட்ட வேதம் ஒவ்வொரு தூதருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வேதத்தை நம்புங்கள். கிதாபுகள் இறை தூதர்களை நம்புங்கள். அப்ப வேதங்கள் எல்லா வேதத்தை நம்புங்கள். எல்லா வேதத்தை கொடுத்த ஒவ்வொரு இறை தூதர்களை நம்புங்கள். இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டை நம்புங்கள். நீங்கள் அமீரசாலி நல்ல செயல் செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் கவலைப்படவானா, பயப்படவானா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு சொர்க்கம் இருக்குதுங்கிறான். அப்ப அல்லாஹ்வையும், அல்லாஹ்வுடைய வேதத்தையும், அல்லாஹ்வுடைய தூதரையும், இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் யாரெல்லாம் நம்பி நன்மையை செய்கிறார்கள் அவர்களை வெற்றியாளர் என்று சொல்றாங்க. அந்த வெற்றியாளர் லிஸ்ட்ல நாம வரணும்னா இறைவனுடைய வேதத்தை படிங்க. அந்த இறைவனுடைய வேதத்தை படிக்கும் போது இறைவனுடைய அருள் நம் அனைவருக்கும் உண்டாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம்.